வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 7/4/2026 பங்குனி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டமத்தை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வேலை பளு அதிகமாக இருக்கும். தேகத்தில் சில ஒத்துழையாமை இயக்கம் இருக்கும். பொறுமையாக இருந்து கையாள்வது நன்மை தரும். வெளியிடம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு விடுவது யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர். வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பணவரவு நினைத்தெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். முதலீடுகளுக்கு சிறப்பான நாள். சுபவிரய பிராப்தம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது. கூட்டு தொழிலில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது. இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அற்புதம். உத்தியோகத்தில் ஏற்றம். தொழிலில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடியது நல்லதை ஏற்படுத்தும். தனிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடைபெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தனிப்பட்ட தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சிறு சிறு தடங்கல்கள் காணப்பட்டாலும் விரைவிலே சித்திரை பிறந்தவுடன் தடங்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய அறிமுகங்கள் மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் உத்தியோகத்தில் அபரிதமான ஏற்றம் பெறுவது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் சிறிது கவனம். வெளியிடத்தில் புன்னகையுடன் செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் அதீத நன்மை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமோ மருந்துகளை சரியான நேரத்தில் உட்கொள்ளாததால் சங்கடங்களோ வெளியிடம் தொழில் வியாபாரம் படிப்பு இழுபறியாக இருந்த
சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறுவதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலங்களும் சங்கடங்களும் செல்வாக்கை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தாருடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட தடைகள் தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஏற்றத்திற்குண்டான காலகட்டம், தொழில் ரீதியான முன்னேற்றம், உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, தொழிலில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட தொழில், உத்தியோகம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, தடைகள் தவிடுபடியாக்குறது, செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான முயற்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகம், பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது, உத்தியோகத்தில் சங்கடங்கள் தீர்வது, லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் தனிப்பட்ட செல்வாக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். இழுபறியாக எந்த விஷயத்தையும் நினைத்து வருத்தப்படுவது கூடவே கூடாது. அது அப்படி தான் இருக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.